இப்போ மாம்பழத்தில் நிறைய ரெசிபி செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. மாம்பழம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து கூலாக சாப்பிடக்குள்ளார இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு மாம்பழத்தில் உள்ள தோலை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு உள்ளார இருக்கிற பல்ப்பை நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா சுண்டை காய்ச்சினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாலோட சேர்க்கும்போது கட்டி கட்டி ஆகும். சிம்லே வச்சு பண்ணுங்க. இப்போ ஸ்வீட்காக மில்க் மேட் தான் சேர்த்துருக்குறேன். மில்க் மேட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் கூல் ஆகட்டும். இப்போ ப்ரெட்டில் உள்ள எட்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 7லேருந்து 8 ப்ரெட்டுக்கிட்ட நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு டின்னில் வந்து ப்ரெட்டை ஒரு லேயராக வச்சுக்கலாம். மறுபடியும் கூல் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்டு பாலை ஒரு லேயராக வச்சுக்க போகிறோம். மறுபடியும் மேங்கோ புட்டிங்கை ஒரு லேயராக வச்சுக்கலாம். இதே மாதிரியே மறுபடியும் 2 லேயர் வச்சு மேலே ப்ரெட்டு, பால், மேங்கோ புட்டிங் எல்லாத்தையுமே வச்சு மேலே நட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்து கூலாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கஸ்டர்டு மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு நம்மளோட பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.